அப்போ இங்கனே தாலி கட்டுப்பா தம்பி. நீங்க பட்டணத்துக்காரங்க, இப்ப தலுக்கா சொல்லிட்டு போயிருவீங்க. அப்புறம் வந்த ஒத்த சம்மந்தமும் இல்லாம இந்த சிரிக்கும் அவளுக்கு காலம் பூரா நாங்க கஞ்சி ஊத்துற மாதிரி இருக்கும். இப்படி சொன்னால் அவர்கள் மிரண்டு விட்டால் போதும் என்று இந்த இடத்தை விட்டு போய் விடுவார்கள் என்று நினைத்து கங்கை சொல்ல, அங்கே நடந்ததோ வேறு. தம்பியிடம் மறுபடியும் கடைசியாக ஒரு முறை பேசி பார்ப்போம் என்று வஸ்தன் திரும்ப அவனை காணவில்லை. மனதில் நிம்மதி எழுந்த அதே கணம் ஏதோ ஏமாற்றமாக இருக்க கண்கள் தம்பியை தேடி அலைந்தன. ஐயா, அவர் இந்த செங்காலியம்மன் கோயிலுக்குள்ளார போனாருங்க. பக்கத்தில் இருந்த ஒரு வாண்டு தகவலை பரப்ப வஸ்தனுக்கு திக்கென்று இருந்தது. இதற்குள் அவனை தாண்டி தாமரையை பிடித்து இழுத்து கொண்டு மருமகன் அருகில் சென்று இருந்த கங்கை, இந்தா கூட்டிட்டு போ, அப்புறம் சாமானையெல்லாம் உன்ற அப்பங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இப்படியே பெருசா சீரோட பிறந்தவ பாரு, சீரு கெட்ட சிரிக்குமவ. அவளை கிட்டத்தட்ட தள்ளாத கையில் குழந்தையோடு தள்ளாடிய தாமரை எட்டி சென்று பிடித்தான் வஸ்தன். தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்றேன்ல தாமரை, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என்று அங்கே வந்த ஸ்ரீனி சொல்ல, வஸ்தனின் கவனம் மட்டுமல்ல, அங்கு குழுமி இருந்தோர் கண்கள் அனைத்தும் அவன் கையில் இருந்த ஒரு மஞ்சள் தாலியின் மேல் இருந்தது. ஸ்ரீனி, விக்கித்தான் வஸ்தன். தாமரையை விட்டுவிட்டு அவனை நெருங்கியவன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி திடீர்னு கல்யாணம்னு பண்ணிக்க? நீ ஒன்று ஹீரோ இல்லை, இது சினிமாவும் இல்லை என்று அவனுக்கு புரிய வைத்து விடும் முயற்சியில் இறங்க, ஸ்ரீனி ஒரு கணம் வஸ்தனின் கண்களை ஆழ்ந்து நோக்கினான். அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ. பாவம் தாமரை, அவளை விட முடியாது. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அர்த்தம் இல்லை. இதை பாரு வஸ்தா, சில சமயம் மூளை சொல்றத கேட்க முடியாது, மனசு சொல்றத கேட்கறத தவிர வேற வழி இல்லை. நீயும் கல்யாணமே வேண்டாம்னு இருக்க தெரியும். இப்போதைக்கு தாமரைக்கு இதை தவிர வேற ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியாது. நம்ம அம்மா இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு பேசி எதையாவது பண்ணியிருப்பான். இப்போ இந்த ஊர் மக்கள் பார்வையில் நாம தடிப்பசங்க. அவளை கூட்டிட்டு போறோம்னா விடமாட்டா. அது தப்பாவும் இருக்கும். சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? படால் என்று நெத்தி அடியாக வஸ்தனை தாக்கியது வாதமும் கேள்வியும். சர்வமும் உரைய அதிர்ச்சியில் சிலையாகி நின்றவனை ஒரு இதற்கு தான் சொன்ன என்ற பார்வையுடன் தாமரையை தன் அருகில் இழுத்தான் ஸ்ரீனி. அன்று அப்பொழுது தான் நடந்து கொண்ட விதத்துக்கோ எடுத்த முடிவுக்கோ செய்த செயலுக்கோ வஸ்தனால் எப்பொழுதும் ஏன் என்று கேட்டிருந்தால் சொல்லியிருக்க முடியாது. வேகமாக ஸ்ரீனி கையில் இருந்த அந்த மஞ்சள் கயிற்றை வாங்கியவன் எல்லோரும் என்ன ஏது என்று சுதாரிக்கும் முன்னரே தாமரை எதிரில் நின்று அதை அவள் கழுத்தில் கட்ட, அவளையும் அறியாமல் அதை சிரம் தாழ்த்தி வாங்கினாள் செந்தாமரை. ஸ்ரீனி முகத்தில் ஆச்சரியத்தை தாண்டி ஒரு ஆத்மார்த்த மகிழ்ச்சி தெரிய, வாயோ தேங்க்யூ பிரிக் பிரதர், ஆல் தி பெஸ்ட் என்று சொல்ல, அங்கிருந்த ஒரு பழுத்த மூதாட்டி புருஷனும் பொஞ்சாத்தியும் சந்தோஷமா இருக்கணும் என்று வாழ்த்த, அதை கேட்ட 30 முக்கோடி தேவர், ராசாத்தி நீ நல்லா இருப்படி என்று மனம் நிறைந்து ஒன்று சேர்ந்து ததாஸ்து என்று வழிமொறிந்தார்கள். என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே 3 முடிச்சையும் தானே போட்டவன் அதை போட்டு முடித்து நிமிர்ந்த போது தாமரையின் வலது கை சட்டென்று எழுந்து கழுத்தில் தொங்கிய தாலியை உள்ளங்கையில் பிடித்தது. அதனால் இடது கையில் இருந்த குழந்தை நிலை தடுமாறி சினுங்க, அவளுக்கு என்னவோ பூவரிசையே நீரில் வந்து தன்னுடைய குழந்தை மூலம் வாழ்த்து சொன்ன மாதிரி இருந்தது. இதற்குள் அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கிய ஸ்ரீனி, தம்ஸ் உப்ஸ் மன்னி காங்கிரஸ்
வெல்கம் டு அவர் ஃபேமிலி என்று அவளை இடது கையால் ஒரு முறை இருக்க பிடித்து, அது கிராமம் என்று மூளை வலியுறுத்த உடனே அவளை விட்டான். போ, போய் உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. வஸ்தா, நீயும் தான். தன் செயலை குறித்து திக்பிரமையில் நின்றிருந்த வஸ்தன் காதுகளில் ஸ்ரீனி சொன்னது விழவே இல்லை. ஸ்ரீனியின் கையை பார்த்தான். அதில் தாலி இல்லை. தன்னுடைய கைகளை மேலே தூக்கி பார்த்தான். அதிலும் தாலி இல்லை. அவசரமாக அதே சமயம் ஒரு சந்தேகத்துடன் தாமரையை பார்க்க, அவள் பொன்னிற கழுத்தில் மஞ்சள் தலைய தொங்கிக் கொண்டிருந்த தாலி, இதோ இதை தானடா நீ கட்டி இவளை இத்தனை பேர் எதிரில் உன் மனைவி ஆக்கி கொண்டாய் என்று சொல்வதைப் போல அவள் விட்ட வேக மூச்சில் ஆட, அவன் ஒரு நொடி கண்மூடி நின்று சுவாசத்தை நிலைப்படுத்தினான். நானா நானா இப்படி? ஒரு முறை இல்லை இல்லை, இருமுறை பட்டது போரும்னு இருந்த நானா இப்படி உஷ்ண சிந்தத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணின? ராமா, இந்த பொண்ணு மூஞ்ச நான் எப்படி பார்ப்பேன்? அவள் லைஃப்ல ஃபுல்லா கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டேனே. இதை எப்படி அவகிட்ட புரிய வைப்பேன்? கண்களை திறந்து தன்னை சுற்றிலும் பார்க்க, அங்கே ஒன்றுமே நடவாதது போல ஸ்ரீனி ஆனந்த கூத்தாடி கொண்டிருந்தான். அவர்களை வாழ்த்தி பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி, சமயத்துக்கு எங்க பாட்டி மாதிரி அவங்கள வாழ்த்துனீங்க என்று குரலில் சந்தோஷம் பொங்க சொன்னவனை யாரோ வேற்று ஆள் பார்ப்பதை போல பார்த்தான் தமையன். தம்பி சொல்வது காதில் விழுந்தாலும் கருத்தில் பதியவில்லை. பேசிக்கொண்டே சென்ற தம்பியை பார்த்திருந்தாலும் சுற்றி இருந்தோர் எவரையும் வஸ்தன் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் நடந்த நிகழ்ச்சியை தடுக்க முடியாது. போனதற்கான உச்சக்கட்ட வைத்திருச்சலில் இருந்த கங்கையை கண்டிருப்பான். என் மகள் இறந்த கொஞ்ச நாளுக்குள் இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வா? அதுவும் தாங்கள் கை கட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்யும் வீட்டின் எஜமானி என்ற நிலையில் இந்த சின்ன சிறுக்கியா என்ற காழ்ப்புணர்ச்சி அவளை ஆள, அதன் காரணமாக தாமரையை தன் கண்ணாலேயே பஸ்மமாக்க முயன்று கொண்டிருக்கும் கங்கையை கண்டிருப்பான். இத்தனை வருஷம் அவள் மேல் கண் வைத்து ஆசையை வளர்த்து கொண்ட தாமரையை அள்ளி கொண்டு போகலாம் என்ற இருமாப்புடன் சட்டம் பேசி பூவரசியின் கணவன் தாமரையை அவன் கண்முன்னே வேறு எவனோ ஒருவன், அதுவும் பணக்காரன், அவனுக்கு சொந்தமாக்கியதைக் கண்டு முகம் வெளுத்து மனம் வெதும்பி அடுத்து என்ன சொல்லி இதை கெடுக்கலாம் என்று நின்று இருந்ததை பார்த்திருப்பான். ஐயோ, இது என்ன விபரீதம்! யார் மகன் யாரை காட்டுவது? அதுவும் பெரியம்மா மாதங்கிக்கு செந்தாமரையின் பிறப்பின் ரகசியம் முழுதும் தெரியுமே. அப்படிப்பட்ட பெண்ணை தங்கள் வீட்டு மருமகளா இந்த சின்ன முதலாளி கொண்டு நிறுத்தினால் அவர்களின் முக்கியமான தன்னுடைய பெண்ணின் கதி என்ன? அவளிடம் கோபத்தில் உண்மையை சொல்லி விடுவாளோ? பெரியம்மா, அது வெளியில் தெரிந்தால் கங்கை மறுபடியும் இவளை வீட்டுக்கு சேர்க்க மாட்டாளே. என்ன செய்து விட்டார் இந்த வஸ்தன் தம்பி? இதனால் வரை அவர்களை சின்னையா பெரியய்யா என்றே அழைத்து பழக்கப்பட்டிருந்த மனது இப்பொழுது அவர்களின் ஒருவரை தனது மாப்பிள்ளையாக வரிக்க தயக்கம் கொண்டது. அது தந்த குழப்பத்தை ஏகத்துக்கும் முகத்தில் தாங்கி பதறியபடி நின்று இருந்த சின்னசாமியை பார்த்திருப்பான். இதையெல்லாம் கவனிக்காமல் வஸ்தன் எப்படி என் கட்டுப்பாட்டை இழந்தேன் என்ற சுய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அவனையும் அறியாமல் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்திருந்தான். இவன் எதையும் ஸ்ரீனியுமே பார்க்கவில்லை. இதற்குள் ஊர் மக்கள் கலைந்து கொண்டிருந்தார்கள். பூவரசியின் கணவன் அந்த பெரியவர்களிடம் இந்த திருமணம் செல்லாது என்று கத்தி கொண்டிருந்தான். எனக்கு சேர வேண்டிய கணக்க ஒரு பைசா பாக்கி இல்லாம தீக்க சொல்லுங்க. என் பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துட சொல்லுங்க. நான் தான் அப்பன், நான் வளர்த்துக்கிறேன். இதை சாக்கிட்டாவது தாமரை அந்த திருமணம் அவள் ஒப்புதல் இல்லாமல் நடந்தது என்று சொல்லி இவனிடம் வந்து விடுவாளோ என்ற எதிர்பார்ப்பில் எதையும் சரிவர யோசிக்காமல் சத்தமாக கேட்டது
ஸ்ரீனியின் காதுகளில் விழ ஆத்திரத்துடன் அவன் அருகே வந்தான். அதோடு நிற்காமல் அந்த திமிர் பிடித்தவன் தாமரையின் அருகே வந்து மலங்க மலங்க விழித்தபடி நின்றவளின் கையை அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலியுடன் சேர்த்து பிடித்தான். தாமரை, இந்த கல்யாணம் எல்லாம் செல்லாது. கட்டாய தாலி கட்டுறாங்களா? இந்த மண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எங்கிருந்தோ வந்தவங்களுக்கு இத பத்தி என்ன தெரியும்? பூவரிசி இல்லைங்கிறதுனால நமக்குள்ள ஒன்றும் இல்லையா என்ன? பாரு, அவ இருந்தாலுமே இதை தான் சொல்லியிருப்பான். ஏன் அவகிட்டயே நான் எனக்கு நீ தான் முக்கியம் கண்ணு, பொம்பளை பிள்ளைங்களா நமக்கு இருந்தா என்னன்னு சொன்னபோது கூட அவ இல்லைங்க, உங்களுக்கு என்னால முடியாட்டி என் தங்கையை கட்டி வச்சு உங்க வம்சத்துக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்துருவேணுங்கன்னு சொன்னான். பாவி மக, எந்த வேலையில சொன்னாலோ என்னை விட்டுட்டு போயிட்டான் மகராசி. அவ ஆசைப்பட்டத நாம நிறைவேற்றணும் புள்ள. என்ன இருந்தாலும் சொந்த விட்டு போகக்கூடாது. இந்த தாலியை கழட்டி எறி. இந்த மாமனை நம்பி வா, உன்னை என் கண்ணுல வச்சு காப்பாத்துறேன். உளறி கொட்டி தாமரை கையில் மேல் இருந்த பிடியை இருக்க குனிந்து கொண்டிருந்த தாமரை விக்கென்று மேலே நிமிர்ந்து அவனை பார்க்க பார்வையில் அப்பட்டமாக பயம் இருந்தது. யோ, உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது. யார் பொண்டாட்டிய யார் தொடுறது? வெட்டிடுவேன் புறம்போக்கு, கர்ஜித்தவன் அவள் கழுத்தில் உரிமையாக தாலியை கட்டினவன் என்று நினைத்திருக்கிறீர்களானால் அதுதான் இல்லை. ஸ்ரீனி தான் வெடித்து வார்த்தைகளை சிதறவிட்டிருந்தான். வஸ்தனை தேடிய ஸ்ரீனியின் விழிகள் அப்பொழுதுதான் அவன் அங்கு இல்லாததை உணர்ந்தன. சட்டென்று அவன் மேல் கோபம் எழுந்தாலும் அவனுமே மனதளவில் குழம்பி இருப்பான் என்று உணர்ந்தவனின் கோபம் இப்பொழுது அதே குழப்பத்தை முகத்தில் தாங்கியபடி நின்றிருந்த தோழியின் மேல் திரும்பியது. தாம்ஸ், எவனோ வந்து புதுசா கட்டியிருக்கிற தாலி மேல கைய வைக்கிறான். அப்படியே பேனு பராக்கு பார்த்துட்டு இருக்க. அவன் சொன்ன மண்ணு வாசனை உனக்கு இருக்கா இல்லையா? இந்த சினிமால வர மாதிரி அவனை ஓங்கி ஒன்று விட்டு இருந்தா நீ வீர தமிழச்சி. இன்னும் நீ நிறைய கத்துக்கணுமா? அவளை தன்னுடன் நடக்கும்படி சொன்னவனின் அலைபேசி அதிர அப்பொழுதும் பார்த்து கூட்டத்தில் மூளையில் ஒரு சிறு சலசலப்பு எழுந்தது. கூடவே கூட்டமும் வழி விளக்க அங்கே ஓரத்தில் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்க அதிலிருந்து ஒரு இன்ஸ்பெக்டரும் கூடவே ஒரு வக்கீலும் இறங்கினார்கள். ஸ்ரீனிக்கு குழப்பம். யார் சொல்லி இவர்கள் வந்தார்கள்? அவனை அதிகம் யோசிக்க விடாமல் முதலில் வந்த வக்கீல் அருகில் வர அப்பொழுதுதான் அவர் அன்று காலையில் இவர்கள் நிலத்தை விற்பதற்கு உதவிய வக்கீல் இவர் என்று தெரிந்தது. அங்கிள், நீங்களா? யார் சொன்னாங்க என்று கேட்கும் போதே அலைபேசி மீண்டும் அதிர்ந்து என்னை விடு என்று சொல்ல, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்று அதை உயிர்ப்பித்து காதில் வைத்து கேட்டவனின் முகம் சிரிப்பை படரவிட்டது. ஷபாஸ், தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடும்னு சும்மாவா சொன்னாங்க? நீ ஒரு நல்ல புருஷன்னு ப்ரூவ் பண்ணிட்டானா? இதை முணுமுணுக்க காரணம் அந்த பக்கம் ஸ்ரீவஸ்தன் சொன்ன விஷயம்தான். ஸ்ரீனி, எதுக்கும் இருக்கட்டும்னு நான் அங்கே கிளம்பி வரும்போதே நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். கூட எதுக்கும் இருக்கட்டும்னு லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு வர சொன்னேன். ஸோ கொஞ்சம் நிதானமாகவே இரு. உணர்ச்சி வேகத்தில் என்னத்தையாவது பண்ணி வைக்காதே. உன் கை சர்ஜரிக்காக கத்தியை பிடிக்க வேண்டிய கைடா. இதை தான் வஸ்தன் சொல்லியிருந்தான். உல்லாசமாக சிரித்தபடி போனை பாக்கெட்டில் சொருகியவன், அங்கிள், நல்ல வேலை நீங்க வந்தீங்க. இந்த பொறுக்கிக்கு சாரி. இந்த வீட்டின் மூத்த மாப்பிள்ளை ரொம்பவே மரியாதைக்குரியவர். அவருக்கு ஒரு கணக்கு பைசல் பண்ண வேண்டி இருக்கு. அங்கிள், இந்த ஸ்டாம்ப் பேப்பர்னு ஒன்று இருக்குமே, அது ஒன்று கைவசம் இருக்குமா? அங்கிருந்து கொஞ்சம் ஜனம் அப்படியே நிற்க ஊர் பெரியவர்களுக்கு வாய் மூடாமல் நடப்பதை வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள். இருக்கே,
ஆனால் எதுக்கு? சொல்றேன். டேய், இங்க வாடா. சின்னசாமி அங்கிள் உனக்கு கணக்கு பாக்கி வச்சிருக்காருன்னு சொன்னியே, அது எவ்வளவு? ம், 2 லட்சம். திமிராக பதில் சொன்னான் அவன். சரி, போனது போகட்டும். வருகின்ற பணத்தை வேண்டாம் என்று சொல்ல பைத்தியமா என்ன? அந்த வக்கீலை வைத்து மிரட்டி 2 லட்சத்தை தங்கராசுவுக்கு கொடுத்து பைசல் பண்ணி அவனை இனி இந்த ஊர் பக்கம் வரக்கூடாது என்றும் குழந்தைகளை சொந்தம் கொண்டாடக்கூடாது என்றும் எழுதி வாங்கி அனுப்பி வைத்தான். நடந்த அனைத்தும் ஒரு நாடகம் போல இருக்க சின்னசாமி அதன் தாக்கத்தில் இருந்து வெளிவராமல் சமந்து நிற்க, அவர் அருகில் வந்த ஸ்ரீனி 2 லட்சத்தை அவர் கையில் வைத்தான். அங்கிள், இதை எடுத்துக்கோங்க. இருங்க, இது உங்க பேர பசங்களோட அப்பா அவங்களுக்காக கொடுத்த பணம். இதை வேண்டாம்னு சொல்லாதீங்க. தாமரையை போல இல்லாம உங்க பேத்திய நல்லா படிக்க வைங்க. அதாவது பிற்காலத்துல நல்லா இருக்கட்டும். தம்பி, நான் தழுத்தழுத்தது அவருக்கு. இருக்கட்டும் அங்கிள். திடீர்னு ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். வாங்கிக்கோங்க. அண்ணா, அதான் உங்க புது மாப்பிள்ள தான் கொடுக்க சொன்னாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க. தம்பி, ஒரு குழந்தையா? ஆமாம், உங்க பெரிய பேத்தி மட்டும்தான். அங்க பாருங்க, எங்க வீட்டு தாமரை கையில் குட்டி லோட்டஸ வச்சுட்டு இருக்கா. அந்த கையை விட்டு அந்த குட்டி இறங்கும்னு உங்களுக்கு தோணுதா என்ன? ம். அங்கிள், இது எங்க அண்ணாவுக்கு கெட் வைஃப் கெட் எ போனஸ் கிட் டீல். ம், உங்களுக்கு தமிழ்ல சொல்லணும்னா எதுக்கு? வேண்டாமே, நாங்க குழந்தைய கையோட கூட்டிட்டு போறோம். தம்பி, பெரிய தம்பி எதனா? அப்புறமா அம்மா. மாதங்கியை எண்ணுகையிலேயே ஈரக்கொலை நடுங்கிற்று அவருக்கு. ஐயோ, கவலையை விடுங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். அண்ட் அங்கிள், உங்க பெரிய பொண்ணு இழப்பு என்னைக்கும் ஈடு செய்ய முடியாது. உங்க பொண்டாட்டிக்கு கூட அந்த வருத்தம் தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கூடிய சீக்கிரம் உங்க பெரிய பேத்தியையும் எங்களோடவே அழைச்சிக்கிறோம். கவலைப்படாதீங்க. தாயும் மாணவனாக வந்து தங்கள் கஷ்டத்தை 2 மணி நேரத்தில் தீர்த்து வைத்த ஸ்ரீனியும் ஸ்ரீவஸ்தனும் அவருக்கு அவர் வணங்கும் வீரபத்திர ஐயனாராகவே காட்சியளிக்க, அவரையும் அறியாமல் அவர் கை ஒன்று சேர்ந்து கூப்ப அவன் பதறி அவர் கையை பற்றினான். நேரே தாமரையிடம் வந்தவன், தாம்ஸ், என்ன அப்படி பராக்க பார்த்துட்டு இருக்க? எங்கே இருக்கு உன் வீடு? சரி, நீ என்ன பண்ணு, உங்க அப்பா கூட போய் உன்னோட துணியெல்லாம் எடுத்துக்கோ. குழந்தைக்கு இப்போதைக்கு தேவைங்கிறத எடுத்துக்கோ. என்ன வேணுமோ வழியில வாங்கிக்கலாம். எனக்கு உன் புருஷனை சரியா தெரியும்னா அவன் எந்த நிமிஷமும் சென்னைக்கு கிளம்பிடுவான். தாமரை தந்தையுடன் தயங்கி தயங்கி செல்வதை பார்த்தவன் முகத்தில் சிந்தனை கோடுகள் அணிவகுத்தன. அம்மாவிடம் இப்பொழுது நடந்ததை சொல்வோமா, இல்லை நேரிலேயே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா என்ற பட்டிமன்றத்தை தனக்குள்ளே நடத்தி இப்பொழுது வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான். வந்திருந்த வக்கீலிடம் போலீசிடமும் நன்றி சொல்லி பண்ணை வீட்டுக்கு வந்தான். வழி நெடுங்க வஸ்தன் ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தான் என்று மண்டையை உடைத்து கொண்டது தான் மிச்சம். ஒன்றும் புரியாமலேயே வந்தவனே வஸ்தன் இல்லாத வீடுதான் வரவேற்றது. வாசலில் இவர்கள் வந்த காரையும் காணவில்லை. சுறுசுறுவன கோபம் எழ உடனே அது அடங்கியும் போனது. பாவம் வஸ்தன், தன்னை தாமரை என்ற நோய் தாக்கியது என்று புரியாமல், ஆனால் அந்த தாக்கத்தில் நிலை குலைந்து இங்கிருந்து வேகமாக சென்று இருக்கிறான் என்று புரிய முகத்தில் பெரிய சிரிப்பொன்று மலர்ந்தது. எல்லாம் சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கை ஆழமான மனதில் படிய ஊருக்கு செல்ல கிளம்பியவன் கூடவே கோவையில் இருந்த தங்களுடைய டீலர் ஒருவருக்கு போன் செய்து அங்கே இவர்கள் செல்லும் நேரத்தில் எந்த கடையில் பிறந்து சிறிது நாட்களே ஆன குழந்தைக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்கும் என்று கேட்டுக்கொள்ள தவறவில்லை. சென்னைக்கு செல்லும் சாலையில் வஸ்தனின் கையில் கார் அம்பென சிரிப்பாய்ந்து கொண்டிருந்தது.
ஏன், எதற்கு, என்ன என்று மனம் கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்கும் கூட அவனிடம் பதில் இல்லை. அந்த இடத்திலிருந்து எவ்வளவு வேகமாக தன்னை பிரித்தெடுத்து கொண்டு போகிறோமோ அவ்வளவு நல்லது. தனக்கு என்ற எண்ணத்தில் மனதில் எழுந்த கேள்விகளை துடைத்துவிட்டு சாலையில் கவனத்தை செலுத்தினான்.